நீங்க என்ன உங்க கட்சி தலைவர் பேசுற, நீங்க எல்லாம் குறுக்க ஏன் பேசுறீங்க? பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. யாரும் ஒருத்தர் பேசுங்க. உரிமை மீறல் பிரச்சனை இருங்க. உரிமை மீறல் பிரச்சனை பற்றியும் நீங்கள் எனக்கு காலையில் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அது இருங்க, உரிய நேரத்தில் தான் எடுக்க முடியும். இப்போது அதை எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. இருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையை பற்றி முற்றிலுமாக பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொன்னால் நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் கட்சியின் சார்பில் பேசுவதற்கு இன்றைக்கு அனுமதி அளிக்கிறேன். அப்ப பேசுகிற போது உரிமை பிரச்சனையும் பேசுங்கள், கோரிக்கை பற்றி பேசுங்கள், அமைச்சர் கூறியதுக்கும் பதில் பேசுங்கள். இப்போது 110 விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் இருங்க. 110 விதியின் கீழ் 110 விதியின் கீழ் வேறு பிரச்சனை குறித்து அவர் பேசுகிறாரு. நீங்க அதை கேட்டுவிட்டு உங்க பிரச்சனை பற்றி நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் அமைதியாக உட்காருங்க, பேசுங்க. மாண்புமிகு தலைவர் அவர்களே, இருங்க. எதுக்கு இருங்க? இல்லைங்க இல்லைங்க பாருங்க, சபை விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கிறேன். தயவுசெய்து சொல்றேன். அப்புறம் முன்னாடி அப்படி நடந்தது. பாருங்க, உரிமை பிரச்சனை பாருங்க, உரிமை பிரச்சனை. நீங்க பதிலுக்கு பதில் பேசியா இருந்தா என்னால பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அந்த அனுமதி 110 விதியின் கீழ் இந்த சம்பவத்துக்கு இல்லைங்க சார். இருங்க, நான் என்ன சொல்றேன், நான் சொன்ன பிறகு மாண்பு அமைச்சர் தான் நீங்க அந்த 110 விதி பேசுவார். நீங்க உட்காருங்க, உரிய நேரத்தை அதை பற்றி அனுப்புங்க. விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் விளக்கத்தை அளித்த பிறகு நீங்க பேசுங்க. எல்லாம் ஒண்ணுதான். அதற்கு அதாங்க இல்ல 110 மாண்புமிகு உறுப்பினருக்காக சொல்றேன். 110 விதியின் கீழ் மாண்புமிகு அமைச்சர் பேசிய பிறகு விவாதம் இல்லை. இருங்க, பேசி முடிச்சார். பேசி முடிச்சார். இருங்க, நான் இப்போ பாருங்க, உங்களுக்கென்று உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பேசுகிற போது இதே பிரச்சனை கொஞ்சம் கலந்து பேசுங்க. நீங்க அப்பவும் சொல்லுங்க. நீங்க உரிமை மேல் ஒரு மேகதாது பிரச்சனை இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். மேகதாது பிரச்சனை பற்றி உரிமை மேல் கொடுத்திருக்கிற அந்த விவாதத்தை நீங்கள் உங்களுக்கென்று பேச இருக்கின்ற உறுப்பினர் பேசுகிற போது நீங்க அந்த பிரச்சனையை சொல்லலாம். அதற்குரிய பதில் நான் சொல்றேன். அது உரிமை பிரச்சனையா